அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு இன்று முதல் எண்ணி 5 நாட்களில் உங்களுடைய விதியை மாற்றப் போகும் அந்த நாள். இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கன்னிராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், நவகிரக கோவில்கள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் சேனல் பேஜ்லையும் இதற்கான வெப்சைட் லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த வகையில கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் 5 நாட்களில் மகாலய அமாவாசை வழிபாடு மிக விமர்சையாக வழிபட இருக்குதுங்க. அதாவது இந்த மகாலய அமாவாசை என்பது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வழிபாடு இருக்கு. இன்றைய நாள் என்ன நாள் என்று பார்க்கும்போது இந்த மகாலய அமாவாசை என்பது பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள் என்பதுங்க. இந்த நாள் மகாலயபட்சம் தொடங்கி மகாலய அமாவாசை வரை நீடிக்குதுங்க. இந்த மகாலயபட்சம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது மகாலயம் என்பது கூட்டமாக கூடுவது, பட்சம் என்பது 15 நாட்கள், அதாவது புரட்டாசி ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்குங்க. இந்த புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையே மகாலய அமாவாசை என கூறப்படுது. இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதனால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களின் ஐதீகமாக கூறப்படுதுங்க. அது மட்டும் இல்லாம தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலய அமாவாசைங்க. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரை உள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து தர்ப்பணம் செய்வது மிக மிக நல்லது. அதே போல் நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் எமது ஒரு பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதுர்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதுர்கலைய கோபத்திற்கு ஆளாவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த பிதுர் சாபம் என்ன என்று பார்க்கும்போது குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் தொடர் சண்டை சச்சரவுகள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஏற்படும் நஷ்டம், அதே போல் ஆரோக்கிய குறைபாடுகள், அதே போல் சுபகாரிய தடங்கல்கள் போன்றவை தொடர்ந்து குடும்பத்தில் நடக்கும் பட்சத்தில் இவை முன்னோர்களுடைய சாபமாக கருதப்படுதுங்க. அப்படிப்பட்ட முன்னோர்களுடைய சாபம் நீங்க இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினம் அவர்களை வழிபட்டு அவர்களை நினைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளையும் அவர்களுடைய ஆசையையும் வாரி வழங்கும் என்பதை குறிப்பிடுதுங்க. இந்த 15 நாட்களில் நாம் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்காக தர்ப்பணம் என்ற நீர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை தம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களுடைய ஆன்மா எல்லாம் புண்ணியம் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை இவர்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருளாகும். அது மட்டும் இல்லாமல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசை ஏற்படக்கூடிய இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், கன்னியில் புதன், சூரியன், சந்திரன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ஆகவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு,
என்று பார்க்கும்போது ராசியில் ராசிநாதன் வீற்றிருப்பது பலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் 10ஆம் இடத்திற்கு உரியவர் என்பதால் தகவல் தொழில்நுட்பத்துறை, எழுத்துத்துறை, பத்திரப்பதிவு, சுற்றுலாத்துறை முதலிய துறைகளை சார்ந்தவர்கள் நல்ல ஏற்றம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. குறிப்பா கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த சனி உங்களுடைய முன்னேற்றத்தை அதிகப்படுத்துவாருங்க. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல மகாலய அமாவாசை மட்டுமில்லாமல் சூரிய கிரகணமும் இணைந்து வருகிறது. அதாவது சூரியனை பொறுத்த வரைக்கும் பிதுர்காரகன், அதாவது தந்தை வழியை குறிக்கக்கூடியவர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சூரிய பகவானுடைய கிரகணம் ஏற்படும் போது தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் நல்லது. அதே போல் இந்த மகாலய அமாவாசையும் இந்த சூரிய கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய இக்காலகட்டங்கள்ல முன்னோர்களை நினைத்து நாம் வழிபாடு செய்வது எண்ணற்ற நன்மைகளை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுக்கு. அதே போல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருப்பதால் வருமானத்தில் குறைவு இருக்காதுங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மன அமைதி இருக்குங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவும் ராசியில் கேதுவும் இருப்பதால கணவன் மனைவி உறவுகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்துங்க. வாக்குவாதங்கள் இராமல் பார்த்து கொள்ளுங்க. கணவன் அல்லது மனைவியினுடைய உடல் நலத்துல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. ராசியில் சூரியன் இருப்பதால உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு வேணுங்க. தரக்குறைவான உணவகங்களில் உணவு உண்பதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மேலும் கன்னிராசினியர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை இணைந்து வரக்கூடிய இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராசியில் கேது 7இல் ராகு இருப்பதால் அருகிலுள்ள புற்று மாரியம்மன் கோவிலில் விளக்கு விட்டு வழிபடுங்க. ஒரு முறை திருப்பாம்பரம் சென்று வழிபட்டு வாருங்கள். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் புதன் பகவான் என்பதால இக்காலகட்டங்கள்ல தானம் கொடுப்பது பல நன்மைகளை ஏற்படுத்துங்க. தானம் கொடுப்பது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க. அந்த வகையில கோவிலுக்கு தேவையான உபகரணங்கள் அல்லது பூஜை பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இந்த புண்ணியம் என்பது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய 7 தலைமுறையினருக்கும் இந்த புண்ணியம் சென்றடையும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் சுபகாரிய தடங்கல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது.